1:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வாரத்திற்கு உண்டான மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதன் மூலியமாய் நீங்கள் பேசணும்ப்பா. அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. வார்த்தை ஆண்டவரே வல்லமை உள்ளது. வார்த்தை கிரியை செய்யக்கூடியது. வார்த்தை எங்களை பலப்படுத்துவது. வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு உணவு. அப்படியாய் தேவனே, இந்த வார்த்தையை கர்த்தர் நீங்கள் பேசணும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சோதனையை சகிக்கிறவன் மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவர் என்ன செய்கிறாரு? அவர் பெறுவான் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற, யாக்கோபு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. எந்த மனுஷனுக்கும் என்ன இருக்குது? டெம்டேஷன், சோதனை நிச்சயமாக என்ன இருக்கிறது? நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு சோதனை இருக்க தான் செய்யும். சோதனை என்ன செய்யணும்? நம்ம சகிக்க வேண்டும், அதை மேற்கொள்ள வேண்டும், அதை ஓவர் கம் பண்ண வேண்டும். அவன்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது பாக்கியவான், அதாவது அவன் தான் பிளஸ்டு மேன் என்று சொல்லப்படுது. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். சோதனையை சகித்து அதை மேற்கொண்டு அதை திரும்பி வருகிறவன் தான் அவன் யாராக இருப்பான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறார், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அதனால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்போ செய்ய போகிறேன், உன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறேன், எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? உத்தமனாய் நடந்து கொண்டிரு. ஆமென். உத்தமனாய் நீ என்ன செய்யணும்? நடந்து கொண்டிரு. ஐ வாண்ட் டு டூ த மிராக்கிள் இன் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு ஆச்சரியம் நடக்கணும் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணுமா? உத்தமனாக இருக்கணும். உத்தமனாக இருந்த பிறகு தான் ஜீவ கிரீடம் வரும். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக என்ன இருக்குது? சோதனை இருக்கும், டெம்டேஷன் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியை கேட்கும்படியாக கர்த்தர் வைத்தார். அருமையான சிஸ்டருக்கு நல்ல கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் உங்களை வடைக்கு விலக்கி காப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது ஒரு டெம்டேஷன். சொல்கிறது புரியுதுங்களா? அது ஒரு டெம்டேஷன். உங்களுக்கு முன்பாக எண்ணெயை சாப்பிடக்கூடாது. நான் கேட்டிருக்கிறேன், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்க? அறவே என்ன செய்யக்கூடாது? எண்ணெயே சாப்பிடக்கூடாது. ஆனால் வடைமேல் பிரியமாக இருக்கிற தாகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டெம்டேஷன். கர்த்தர் உங்களுக்கு வடைக்கு விலக்கி காப்பாராக, எண்ணெய்க்கு விலக்கி காப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இதை மாதிரி என்ன, ஃபுட் கண்ட்ரோலில் கூட என்ன இருக்கணும்? அந்த டெம்டேஷன் வராத நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் பரவாயில்ல, விடுமா, கறி கொடுமா, இருக்கக்கூடாது. ஆண்டவர் புஷ்டியாக வச்சிருப்பார். அது நமக்கு எது ஒத்து வராதோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? அந்த சோதனையை கூட என்ன செய்யணும்? சகிக்கிறவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அதில் கூட எல்லாவற்றிலும் ஒரு டெம்டேஷன் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்பொழுது மேலே குறிப்பிட்ட வசனத்தை பார்க்கும்பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளெல்லாம் வாடி போவான். ஆமென். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்ன செய்யணுமா? மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் லைஃப் எப்படி இருக்குது? புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் மலர் என்ன செய்யும்? மலரும். வெயில் ஏற 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 அந்த மலர் என்ன ஆகும்? அப்படியே வாடி போயிடுது. இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். பணத்தை நம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி இருக்கிற வாழ்க்கையை பார். இயேசுவை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கையை பார். ஆமென். அருமையான எமிமா அம்மாளை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அவருடைய மகனிடத்தில் அந்த சாட்சியை சொன்னேன். உங்கள் அம்மா வியாபாரம் செய்ததை காட்டிலும் இப்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. வியாபாரம் செய்து இருக்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். ஆனால் அதிகாலையில் வந்து தேவனை தேடுகிற வேளையில் நல்ல ஒரு சமாதானம். அவர்களுக்கு தேவை இல்லையான்னு கேட்டால் அவருக்கு தேவை அதிகமாக தான் இருக்குது. அவர் தேவை யார் சந்திப்பார்கள்? ஆனாலும் கூட அதை காட்டிலும் தேவன் எனக்கு கொடுக்கிற சமாதானம் மேலானது என்று சொல்கிறார்கள். நீங்க என்ன சம்பாதிச்சாலும் அந்த ஐஸ்வர்யவானுக்கே சொல்றாரு, வாடி போகிறது. அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, பணம் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். வெயில் ஏற 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 பிரச்சனை வர 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 அவனுடைய ஐஸ்வர்யவனுடைய பணம் அவனுக்கு உதவாது. அவன் வாடி போகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுவை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். தேவனை தேடுவதற்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. ஆனால் சோதனை வருகிற வேலையில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு நமக்குலாம் வர விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனே ஏன் எனக்கு இந்த சோதனை? யார்கிட்ட போய் கேட்போம்? அவள் தான். நம்ம இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற வழக்கம். எனக்கு ஏன் இந்த சோதனை? ஏன் சோதனை? உன்னை நீ சோதித்து பார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான. முதல் காரியம் நீ சொல்லக்கூடாது. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அதுவும் இன்னொன்னு சொல்றார், பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அப்போ பிரச்சனை எங்க இருக்குதுன்னு நீங்க தான் ஆராயணும். பிரச்சனை எங்க இருக்குதுன்னு நீங்க தான் ஆராயணும் உங்க லைஃப்ல. எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த சோதனை? சோதனை நிச்சயமாய் ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டாரு. வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது. அப்ப முதல் காரியம் என்னன்னா, இந்த வேதனை, இந்த சோதனை எனக்கு வருதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்துல குறை சொல்வதை நிறுத்தி கொள்ளணும். தேவனே எனக்கு இது இல்லை, தேவனே எனக்கு அது இல்லை, தேவனே இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தீங்க, அதனால தான் உங்கள் ஆலயத்துக்கு வர முடியல, தேவனே இதை நான் எப்படி வச்சிருக்கிறது, எல்லாம் தேவனை பார்த்துருக்குது. ஆனால் தாவீது சொல்றாரு, என் தாயின் கருவில் இருக்கும்போது நான் பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன் என்று சொன்னார். எதில் கர்ப்பம் தரித்தாரா? அப்போ எங்கே தான் நம்ம இருக்கிறோம்? பாவத்தில் தான் உருவம் எடுத்திருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் எதில் கேட்டாலும் என்ன சொல்றது? உலகத்தார் மாதிரி. உலகத்தார் எப்பவுமே பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஏன் இந்த சோதனை? நீ யோசிச்சுப்பார். நம்ம யோசிக்கணும், எனக்கு இந்த சோதனை எதனால் ஏற்பட்டது அப்படின்னா நீங்க உட்கார்ந்து தேவனிடத்தில் கேட்டீங்கன்னா தேவன் என்ன செய்வாரு? அதற்கு உண்டான பதிலை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் தன் ஆமென். நான் எதனால் விழுந்து போனேன், எதனால இந்த சோதனைன்றத நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கடனும் கொடுக்கக்கூடாது, நீ கடனை என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. கடன் வாங்குறதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? ஷூரிட்டியும் போடக்கூடாது. அப்ப யார் போட்டது ஷூரிட்டி? நம்ம போட்டுருவோம். நம்ம போட்டு நம்மளுடைய செல்ஃப் நம்ம தவறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க உட்காந்துக்கிட்டு தேவனே எனக்கு என்ன சோதனைன்னு கேட்டா, வேதத்தில் நமக்கு எதுவுமே கிளியரா சொல்லலை. யாருக்குமே நீ என்ன செய்ய முடியாது. கேரண்டி யார் தான் கொடுக்க முடியும்? அவங்கவுங்க கேரண்டி ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையற்ற வழக்கில் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள். ஆமென். Glory to Jesus. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? இதிலெல்லாம் விழுந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. மேட்டர் நம்ம கிட்ட இருக்குது. ஆண்டவர் கிளீனா சொல்லிட்டார். வார்த்தை கிளீனா சொல்லிடுச்சு, கர்த்தர் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. எஸ்பெஷலி பொல்லாங்கினால்
சோதிக்கிறவர் அல்ல. ஏன் பொல்லாங்குன்னா சாத்தான் தான் பொல்லாங்கு, பிசாசு தான் பொல்லாங்கினால் சோதிப்பான். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நல்ல விஷயத்தை கூட கர்த்தர் என்ன செய்யல, அவர் சோதிக்க அவர் விரும்பவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். Glory to Jesus. முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம விசுவாசத்தை எப்போ காத்து கொள்ளணுமோ, அருமையான சிஸ்டர் பியூலா சிஸ்டர் அவங்க சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய பலவீன நேரத்தில் நான் உம்மை துதிக்கும்படியாக வைத்திருக்கிறீர், ஜெபிக்கும்படியாக வைத்திருக்கிறீர். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்போ எனக்கு வேணும் தெரியுமா? துன்பத்தில் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்கிறவனா இருக்க வேண்டும். இன்பத்தில் நமக்கு 1008 இருக்கலாம், தவறு கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்தது, அதனோடு கூட வேதனை கூட்டல, நல்ல விஷயம். அதுக்கு நான் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நல்ல விஷயம். ஆனால் துன்பத்தில் இருக்கும் பொழுது தேவனை நீ எப்படி பார்க்குற, அதான் முக்கியம். துன்பத்தில் இருக்கிற நாம் தேவனை எப்படி நோக்கி பார்க்கிறோம்? நல்ல சாட்சிகளை கேட்க முடியும், நல்ல விஷயம், நல்ல வீடு கட்டியிருக்கிறார்கள், ஆண்டவர் சொல்றார் உனக்கு வீடு வாசலை நான் உண்டு பண்ணுவேன்னு, நல்ல விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஏற்ற தாழ்வு வரும் பொழுது, இன்பத்திலும் துன்பம் வரும் பொழுது எப்படி தேவனோடத்தில் இருக்கிறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவரே யோபு சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, யோபு இஸ் a பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சோதனை. சோதனை யாருக்கு எக்ஸாம்பிள்? நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு நான் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென், ஆமென். தேவனை பற்றி என்ன செய்யல, ஒரு குறையும் சொல்லல, வாயினால பாவமும் என்ன செய்யல, செய்யல. ஆமென். நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். யோபுக்கு வந்த சோதனை வேற யாருக்குமே இந்த உலகத்தில் வரல. அடிச்சு சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். தெரியுமா உங்களுக்கு? யோபுக்கு வந்த சோதனை போல இந்த உலகத்தில் வேற யாருக்குமே வரல. அதனால தான் பவுல் அழகானாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் உங்களுக்கு வேற சோதனை இல்லை. யோபுவோட சோதனை கொடுத்தா மனைவி சொல்றா, அப்பா இதுக்கு மேலேயும் உன்னுடைய உத்தமத்தை காமிக்கிற நேரமா இது, உன் உத்தமத்தை காமிக்கிற நேரமா இது. மனைவி சொல்றா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அருமையான தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யலையாம், பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி அவன் என்ன செய்யவில்லை, குறை சொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு தான் மைண்ட் செட்டில் இருக்கணும். அருமையான சிஸ்டர், அருமையான லாஸ்ட் வீக்கில் வந்த ரெவரண்ட் பாலைசக் ஐயாவுக்கிட்ட கேட்டாங்க, அது மாதிரி தவறிட்டாங்கன்னு கேள்விப்பட ரொம்ப கஷ்டம். அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். மனைவியை கூட கர்த்தர் கொடுத்த மனைவி, அவர் கர்த்தர் என்ன செஞ்சார், பிரியமானரை அவர் எடுத்துக்கொண்டார். அந்த மனப்பக்குவம் இருக்குது பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எந்த விஷயத்தையும் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கிறவன் எப்படியா இருந்தாலும் பழிச்சிருவான். எந்த விஷயத்தையும் இது என்னால் ஆயிடுச்சின்னு சொன்னான் பாரு, அவன் விழுந்து போவான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். க்ளோரி. இவை எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்யல, அவனுக்கு இருந்த துன்பத்தை பார்க்கும்பொழுது, அவனுக்கு இருக்கிற காரியங்களை பார்க்கும்பொழுது, எல்லாவற்றையும் இழந்த பொழுது அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. ஆமென். நான் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஒண்ணுமே கொண்டு வரல, நிர்வாணியா வந்தேன். நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணுமே நான் கொண்டு போக போறதில்ல. இந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தா யோபுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ப நேரத்தில் நம்ம சாட்சி சொல்றது நல்லது. ஆபிரகாம் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன், எனக்கு வீடு கொடுத்தார், ஆஸ்தி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வது முக்கியம் அல்ல. நீ தாழ்ந்திருக்கும் போது இவனை மாதிரி சொல்லணும். நீ கீழே இருக்கும் போது இது மாதிரி சொல்ல முடியுமா? தரையில படுத்திருக்கும் பொழுது இது மாதிரி சொல்ல முடியுமா? இந்த ஆவி நமக்கு வேணுமே, இந்த ஞானம் நமக்கு வேணுமே.
கர்த்தர் அனுமதித்தாலே தவிர நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. கர்த்தர் எனக்கு எதை அனுமதித்திருக்கிறாரோ அதுதான் எனக்கு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் எனக்கு வேணும். இவை எல்லாவற்றிலேயும் அவன் ஓரமா போய் நீ தெய்வமே இல்லை என்று அவர் சொல்லவில்லை. நீ என்னை சோதிச்ச, இனி நான் சபைக்கு வரமாட்டேன்னு அவர் சொல்லல. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யல. எத்தனை வாய்கள் இருக்கு தெரியுமா இன்னைக்கு சொல்றது? இன்னைக்கு எத்தனை வாய்கள். யோபு இஸ் த ஹீரோ மேன். யார் யோபு? நீங்களும் நானும் யோபுக்கு முன்னாடி பிச்சைக்காரன். தெரியுமா உங்களுக்கு யார் யோபு? 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவனுக்கு நமக்கு என்னமா இருக்கு? நமக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லாமல் இருந்தும் மெச்சிக்கொள்வார்களும் உண்டு. எப்படி? ஒன்றும் இருக்காது, ஆனா மெச்சுக்கிறது எப்படி இருக்கும்? நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, எந்த காலத்துல என்னவா இருந்தோம்? என்ன இருக்கு நம்ம கிட்ட சொல்றதுக்கு? மேன்மை பாராட்ட என்ன இருக்குது? அதனால்தான் அருமையான வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை மேன்மை பாராட்ட கடவன். என்ன நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? என்ன இருக்குது நம்ம கிட்ட மேன்மை பாராட்ட? நத்திங். ஆனா அங்க சொல்ற, அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏடு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் அந்த இடத்துல அவன் யாரு? பெரியவனா இருந்தான். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை மேன்மை பாராட்ட கடவன். இவன் வாடி போனானா? காலையில் தோன்றிய மலர் போல மத்தியானத்தில் உஷ்ணம் அடித்த பொழுது வாடி போனானா? சோதனை என்பதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சோதனை வர்றதெல்லாம் பெருசாக மேன்மை பாராட்டின்னு இருக்கிறோமே. நமக்கெல்லாம் சோதனையே கிடையாதுங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் சோதனையே கிடையாது. சோதனையெல்லாம் பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். இன்னைக்கு முழுவதும் சாட்சி சொல்லலாம். இன்னைக்கு முழுவதும் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது, எத்தனையோ வேதனைகள் இருக்குது. ஆனால் அவருக்கு சோதனையை சகிக்கிறதுக்கு, ஓவர் கம் பண்றதுக்கு என்ன கற்றுக்கொண்டோம்? என்ன நம்ம கற்றுக்கிறோம் இது வரைக்கும்? ஆமென். அவனுக்கு இருந்த ஆஸ்தியை பார்த்தீங்களா? அந்த கிழக்கத்து புத்திரல எல்லாமே என்னவா இருந்தான்? பெரியவனா இருந்தான். எப்படிங்க வாழ்ந்தான்? பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு வாலிப வரான், ஒரு ஐஸ்வர்யவான் வரான், அவர்கிட்ட போய் நிற்கிறான். இந்த யோபை போல நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணேன். அவன் சொன்னார், வித்துட்டு தரித்திரக்கு கொடுத்துட்டு பின்னாடி வரியான்னு கேட்டார். உடனே என்ன ஆயிடுச்சு? மனம் நொந்து போயிட்டான். த கம்ஃபர்டபுள் ஜோன். இன்னைக்கு கம்ஃபர்டபுள் ஜோன்ல மேன்மை பாராட்டவும்ல ஒரு வீடு வச்சுக்கிறான். ஐயோ அவன் பேசுற பேச்சுக்குது பார். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? என்னத்தை இழந்தோம்? என்னத்தை நம்ம கொண்டு வந்தோம்? எதை இழந்தோம்? நான் இழந்தது பெருசு, ஒண்ணுமே கொண்டு வரலையே. என்ன இழந்த? எதை மேன்மை பாராட்ட நம்ம இருக்கிறோம்? அவருக்கு முன்னாடி யாரு? அந்த புத்திரன் எல்லாவற்றிலும் அவன் பெரியவனா இருந்தான். இன்னைக்கு என்ன ஆஸ்தியா இருக்கும் அவங்க கிட்ட? கோடி கோடியா சம்பாரிச்சு வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. மனுஷனுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இவன் எல்லாவற்றிலும் அவனு. ஆனா எப்படி வாழ்ந்தான் பாத்தீங்களா? அவன் இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் எப்படி வாழ்ந்தான்? 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது வேதம், ஊர் தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். இவ்வளோ ஆஸ்தி இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது. அவன்கிட்ட என்ன இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் ஏன் கொடுக்கலன்னா இதுதான் காரணம். நமக்கெல்லாம் ஏன் கொடுக்கலன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். உங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தார்ல, பரமண்டலத்துக்கு எங்க பிதாவே, அதை சொல்லாம நாங்க முடிக்க மாட்டோம். நீங்க தானே சொன்னீங்க, பரமண்டலத்துக்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாகம், எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல், அதனால தான் கொடுக்கலாம் ஆண்டவர்.
அல்லேலூயா. உனக்கு என்னது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறார். உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். உன் பரமபிதா அறிந்திருக்காரு. அது எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு ஆண்டவருக்கு தெரியும். அப்பப்போ அதை கொடுப்பாரு. இவரை போல இருக்க முடியுமா? இவரை போல வாழ முடியாது. நிச்சயமா எனக்கு அந்த சோதனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஏன்னா நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி வாழ்க்கை. நாங்கள் சைதாப்பேட்டில் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி வாழ்க்கை. சைதாப்பேட்டில் இருந்தபொழுது கோடிக்கணக்கிலே சொத்து இருந்தது. அதை இழந்ததுனால இயேசுவானவர் எனக்கு கிடைச்சார். அதை நான் இழக்கலைன்னா இயேசுவானவர் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டார். புரியுதுங்களா? ஆண்டவர் ஏன் ஆண்டவர் இந்த சோதனை இல்லை, நீ ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவரை பற்றி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதனால தான் உன்னை நான் அழைச்சேன். அதனால தான் இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தேன். அதனால தான் யோபு போல நடு தெருவில் உன்னை நிற்க வச்சேன். என்ன மேன்மை பாராட்ட இருக்கிறது? ஒன்றும் மேன்மை பாராட்ட இல்லை. இவன் கோடீஸ்வரன் இல்லைங்க, லட்சாதிபதி இல்லைங்க, எவ்வளோ மில்லியனர். அவன் பெரியவனாக இருந்தான். ஆனால் எப்படி இருந்தான்? உத்தமனாக இருந்தான். பிளேம்லெஸ், கரைப்படாதவனா இருந்தானா? அப்ரைட், நேர்மையாக நடக்கிறவனா? அல்லேலூயா. மூன்றாவது, தேவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தாயா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். சோதனை வர நேரத்தில் நம்மலாம் இதுலேருந்து இடறி போயிடுறோம்ல. இந்த காரியத்திலேருந்து எல்லாம் இடறி போயிடுவோம். ஜெபம் வராது, துதி வராது, ஸ்தோத்திரம் வராது, துக்கம் மூடிக்கொள்ளும். ஆண்டவர் கேட்குறார், கவலைப்படுவதனால நீ என்ன செய்ய போற? என்ன பண்ண போற? கவலைப்படுவதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படுறதுனால என்ன பண்ண போறீங்க? ஆமாம், என் வாழ்க்கையில் இந்த சோதனை தான் இருக்குது. கவலைப்படுறதுனால என்ன பண்ண போகிறோம்? கவலைப்படுறதுனால மற்றவங்களுக்கு பாரமாயிடும். உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். உங்கள் சரீரத்தில் பலவீனமாயிடும். பலமாய் நம்ம வீட்டாரை சுற்றி என்ன இருக்கும்? நமக்கு அவங்களுக்கு உபத்திரமாய் உக்காந்துருவோம். ஆண்டவர் அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரஞ்சு நீங்கள் எல்லாம் என்னவாங்க வந்து ப்ரெஷரை குறைச்சிங்க. உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ப்ரெஷரை நான் என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைய குறித்து ஒரு ப்ரெஷர், பொண்ணை குறித்து ஒரு ப்ரெஷர், கல்யாணம் ஆகாததை குறித்து ஒரு ப்ரெஷர், கடன் எப்படி அடைக்கிறது என்ற ப்ரெஷர். எல்லா மனிதனுக்கும் நேருகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கும் எனக்கும் ஏற்படவில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் நீ வருத்தப்படாத. வருத்தப்பட்டு நீ பாரம் சுமக்கல, இங்க வா. நீ வீட்டில் உட்காந்து என்ன கைட்ட போறேன்னு எனக்கு தெரியல. சாரி டு சே யூ, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்காக நான் தப்பாக நினைக்கல. நம்ம ஒன்றுத்தையும் கழட்ட போகிறதில்ல, ஒன்றுத்தையும் நூக்க போகிறதில்ல, ஒன்றுத்தையும் கழட்ட போகிறதில்ல. ஆண்டவர் பரமபிதா என்ன தேவை என்பதை என்ன செஞ்சிருக்கிறாரு? உனக்கு என்ன தேவைன்னா கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. உன்னை எந்த விஷயத்தையும் நீ சோதனைக்கு உட்படாமல், உங்களை எந்த விஷயமும் சோதனைக்கு ஆட்கொள்ளாதபடிக்கு, சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் என்ன செய்யக்கூடாது? இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்னை பாதுகாத்து. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த மனுஷனை பார்க்கும்போது நான் ஏமாத்துறோம் ரீபா ராஜா, ஏமாத்துறோம். இந்த சின்ன விஷயத்துக்கு, இந்த ஆடுக்கு இருக்கிற இந்த சின்ன வாழை பார்த்தீங்களா? இந்த ஆடுக்கு இருக்கிற சின்ன வாழை எப்படிங்குது? ஏன் பெரிய வாழை கொடுக்கல? சின்ன ஆடு வாழ்நாள் தான் உங்களை பலியிடணும். அல்லேலூயா. உட்காந்து நல்லா பலியிட்டு உட்காந்துக்கணும். பெரிய வாழை அதை ஆட்டுற ஆடு அதுக்கு பெரிய வாழை கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? சுழட்டி அடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தவன் புத்திசாலி. அது உலகத்தில் சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவை? அந்த மனுஷனை நான் பார்க்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே, எந்த நேரத்தில் ஆண்டவரை நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் தெரியுமா? என்னுடைய பலவீன நேரத்தில் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணையா. கொடுத்த போது நான் சாட்சி சொல்வதல்ல, பலவீனத்தில் இந்த கர்த்தரை நீ எழுப்பி வந்து, ஆண்டவரே முடியாத நேரத்தில் மறுபடியும் அந்த அம்மாவை ஞாபகப்படுத்துகிறேன். வனஜா அம்மாவை, அந்த வனஜா அம்மாவை, அந்த அம்மாவை நினைவு கூர்ந்து அந்த ஐயாவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கணும். மகாலிங்க ஐயாவுக்கு, அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும். அந்த அம்மா பலவீன நேரத்தில் யாரை தேடினாங்க? செத்து போகிற நேரத்தில் யாரை தேடினாங்க? நம்ம தேட முடியுமா? முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் எங்கே
அங்கே போடுப்பா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, என்னை முதல்ல போய் சபையில் கொண்டு போய் விடு. சோதனை எல்லா மனுஷனுக்கும் இருக்குதுங்க, சோதனை எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் எந்த நேரத்தில் நீ ஜெபிக்கணுமோ அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். உனக்கு துன்பம் வர நேரத்தில் தான் நீ விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற உன்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். அவனை என்ன பண்ணாம, பொண்ணை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், எத்தனை ஆடு மாடுகள் ஒட்டகங்கள். என்ன விலை தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஆடு மாடுலாம் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற ஆடு எப்படிப்பட்ட கொழுத்த ஆடுகள் தெரியுமா? கொழுத்த ஒட்டகங்கள் தெரியுமா? கொழுத்த எருதுகள் தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். இழந்து போயிட்டு நேராக போனான், தலைமுடியை சரைச்சான். துக்கம் இருக்க தானேங்க செய்யும், துக்கம் இருக்கும்ல, ஆமென், துக்கம் இருக்கும். தலைமுடியை சிரைச்சான், அப்படியே ரெட்டுடுத்தி உக்காந்தான். உக்காந்து சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த மனுஷனை போல பிரசங்கம் பண்றது கூட நான் தகுதியற்றவன். ரீபாலா ரஷாக்கா ராதாலா ராபாபா. இந்த மனுஷனை நான் பிரசங்கம், நான் தேவனை சொல்ல, இந்த மனுஷனை, இந்த மனுஷனாகிய யோபுவை நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு கூட எனக்கு கால் தூசு அவனுக்கு நான் சமானம் அல்ல. ரீபாலா ரஷா. மூன்றாவது, அவன் எப்படி தன் குடும்பத்தை நிர்வகித்தான். 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். முடிகிற போது நல்லா தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் அவன் குமாரர் அவரவர் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளும் தங்களோட போஜனம் பண்ணும்படி, இது சந்தோஷமான நேரம். ஃபேமிலி கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர். நல்லா யோசிச்சு பாருங்களேன். எப்பவுமே இன்னைக்கு ஃபேமிலி கெட் டுகெதர்னா இயேசுவானவர் இல்லைங்க. ஒரு அலையிலையா சொல்லாமா? ஃபேமிலி கெட் டுகெதர்ல இயேசுவானவர் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? இயேசு மறந்துடுவோம், நம்ம இயேசுவானவரை மறந்துடுவோம். ஆனால் இந்த கெட் டுகெதரில் பாருங்க, விருந்து செய்து அவர்கள் சகோதரியோடு கூட அவர்கள் உண்ணும் பொழுது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளிலே கூட அந்த கெட் டுகெதரில் கூட 5வது வசனம் சொல்லுது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவரை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகனபலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலே, ஒரு அலையிலையா சொல்லாமா, எவ்வளோ சந்தோஷமா குடும்பத்தை நடத்தினான் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமா இருந்தவன் என்ன யோசிக்கிறான்னா, என் பிள்ளை ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தால் கூட ஆண்டவரே சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க, என் பிள்ளை ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருந்தா பலியிடுவான். என்னங்க சோகம், என் பிள்ளை இப்படி இருக்குது, பலியிட்டியா? இது மாதிரி பலியிட்டுமா? பாவம் செஞ்சதை கூட திடீர்னு என்ன பண்ணுவோம் நம்ம, என் புள்ள அப்படி செய்யவே இல்லைன்னு. ஆனா செய்யாத புள்ள, பாவம் செய்யாத பிள்ளைக்கு அவன் என்ன செய்யறான்? பாவம் செய்யாத பிள்ளைக்கு அவன் என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்றான். ஆனா நம்ம என்ன பண்றோம் மாம்சத்துல, என் பிள்ளை அப்படி செய்யாது. ஒரு தடவை அப்படி சொல்லாத, ஒரு தடவை சொல்லாத. இனி தாழ்த்தணும். நம்ம ஜட்ஜ் இல்லை, நமக்கு தெரியாது, நமக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியாது, யார் மேல தப்பு இருக்குதுன்னு தெரியாது. என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்காது. நீ யார் ஜட்ஜ் பண்றதுக்கு? உன் பாவம் செய்யும் போது நீ அங்க இருந்தியா? இல்லைல்ல. இல்லாத போது ஒன்னே ஒன்று தான் செய்ய முடியும், என் பிள்ளை பாவம் செய்திருந்தா மன்னிங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் எனக்கு அதிகாரம் உண்டு. த குட் குவாலிட்டி ஆஃப் த யோபு, தன் பிள்ளைகளுக்காக பலியிட்டான். Praise Jesus. மன்னியும் ஆண்டவரே, சொல்லுங்க பாப்போம், மன்னிங்கப்பா, என் பிள்ளை இந்த தவறு பண்ணாதுன்னு நினைக்காத,
நீ நினைக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உன்னுடைய நம்பிக்கை இருக்குது பத்தியா, நீ உன் நம்பிக்கை இயேசு மேல இல்ல, உன் நம்பிக்கை எங்க வச்ச? பட்டயம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாமியாரும் மருமகளும் ரொம்ப நாள் கழிச்சு மனம் விட்டு பேசினது. அல்லேலூயா. எட்ட இருக்கும்போது அந்த ஒரு காரியம் தெரியும். கிட்ட இருக்கும்போது முட்டை பகைன்னுவாங்க. எட்ட இருக்கும்போது என்ன இருக்கும்? புரிதல் இருக்கும். ஆனால் எட்ட இருக்கும்போது நல்ல விஷயங்க. எட்ட இருக்கும்போது நிறைய நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால தான் அந்த அம்மா வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்பாகவே அவருக்கு ஜெபிக்க வந்தபொழுது அந்த வார்த்தையை நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே துக்கத்தில் உட்காரக்கூடாதுமா, உனக்குன்னு கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திட்டார். புத்தி உள்ள கணவன் தன் வீட்டை கட்டுவான்னு சொல்லலை, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யணும்? அதே பழச நினச்சிட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியாது? கவலைப்பட்டுனே உட்காந்துன்னு வச்சுக்க, எதையுமே கட்ட முடியாது. இந்த வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தை அவர்களிடத்துலேருந்து வந்திருக்குது. ஆவியானவர் செயல்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன காரியம்னா, பிள்ளைகளுக்காக தினமும் பலியிடு. உனக்காக பலியிடுறோம், நமக்காகவும் பலியிடணும். ஏதாவது பாவம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மன்னிச்சிட்டு ஆண்டவனே பலியிடு. ரெண்டாவது, என் பிள்ளைகளை ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா, ஆனால் நல்ல பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எப்படி? உத்தமனும் சன்மார்கனுக்கு பிறந்த பிள்ளைகளாக அவர்கள் எப்படி இருந்தார்கள்? நல்லவர்கள். எதுவும் தீமையாக எதுவும் போடலை. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? பலி செலுத்தினான். அல்லேலூயா. Glory to Father, glory to Jesus. இந்த 3 காரியங்களை நமக்கு தேவன் விரைவாய் சொன்னார். அதனால தான் நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? சவுத் ஆப்பிரிக்காவுடைய லீடர் இருந்தார். அவர் சொன்னார், do not judge me by my success. எப்பவுமே என்னுடைய சக்சஸை வச்சு என்ன பண்ணாத, நான் வெற்றி பெற்றதை வச்சு நீ என்ன செய்யாத, என்னை கணக்கு போடாத. Judge me by how many times I fell down and got back again. நான் எத்தனை முறை விழுந்து நான் என்ன பண்ணேன், எழுந்து வந்தேன் என்பதை மட்டும் பாரு. நான் எத்தனை முறை விழுந்தேன் என்பதை நீ யோசிச்சு பாரு. நான் எத்தனை சக்சஸ் ஆனதை பார்க்காத. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். அவனுக்கு வரும் சோதனை, கீழே விழுவான், ஆனாலும் அவன் என்ன செய்ய முடியும்? அடி வாங்க மாட்டான். மறுபடியும் அவனுக்கு பலன் என்ன சொல்வார்? ஆண்டவர் கொடுத்து என்ன செய்வார்? எழுந்துக்க வைப்பாரு, யோபுவை போல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், இதுல பார்த்தீங்கன்னா தேவனே வசனத்தை அந்த கவனிச்சு நான் பார்க்கும்போது நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மேபி என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. தேவனே ஒரு மாதிரி அவரு கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நான் யோசிக்கிறேன். நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்னு யோசிப்பாரோ என்ற கோணத்தில் நான் யோசிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனால் அந்த வார்த்தை அப்படி சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன். 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யாரை நோக்கி? யாருக்கு சாட்சி கொடுக்குறாரு? சாத்தானுக்கு யார் சாட்சி கொடுக்குறாரு? கர்த்தர் சாட்சி கொடுக்குறாரு. யாரை பற்றி? நம்ம பத்தி இந்த உலகத்துல ஏதாவது மனுஷங்கிட்ட சாட்சி வாங்கியிருக்கிறோமான்னு கேளுங்களேன். அல்லேலூயா சொல்லாமா? இந்த உலகத்துல இந்த மனுஷங்கிட்ட ஒரு சாட்சி வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா யார்கிட்ட சாட்சி கொடுக்குறாரு? சாத்தான் கிட்ட. யார சாட்சி கொடுக்குறாரு? எஸ், நம்ம சொல்லுவோம் ட்ரஸ்ட் இன் காட்னு சொல்லுவோம். ஆனா காட் ட்ரஸ்ட் யோபு. கர்த்தரிடத்துல நம்பிக்கையாருன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தர் யோபு மேல் நம்பிக்கை வைத்திருந்தாராம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இங்க நல்லா கவனிக்கணும். இங்க பூமியில யார் சாட்சி கொடுத்தது? அப்ப யோபு தான். உத்தமனும் சன்மார்கனும் தேவனை பொல்லா பயப்படணும். இந்த பூமியில ஒருவனும். ஆபிரகாம் வாங்கினார் அந்த பேரு. ஆபிரகாம் நடுவில் என்ன பண்ணிட்டாரு? ஏதோ ஒன்று பண்ணார்ல. ஏன் இப்படி பண்ணேன்னு ஆண்டவர் கேட்டார். சரி போ, மன்னிச்சிட்டேன். யாருமே வாங்கலை, இவர் வாங்கியிருக்கிறாரு. ஒரு தவறு அவர் மேலே இல்லைங்க. ஒரு இன்ச்சு தவறு இல்லை. இதுக்கு அடுத்த வர வரிகள் என்னை ரொம்ப ஊன்றி பாதித்தது. வாசிங்க. முகாந்திரம் இல்லாமல்
ஆமென். போதும் சிஸ்டர். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் இங்க பாருங்க, ஒரு முகாந்திரம், ஒரு குற்றம் ஒன்றுமே இல்லாமல் அவன் வாழ்க்கை நிர்மூலமானது. மை லார்ட், ஏமாத்திரம்யா. என்ன சோதனை, என்ன பெருசா சோதனையை பார்த்துட்டீங்க நீங்களா? எவ்வளோ பெரிய சோதனை தெரியுமா? திராணிக்கு மேலே சோதிக்கல. ஏன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்? மறுபடியும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், வார்த்தையினால் உற்சாகப்படுத்துகிறேன். எந்த இடத்துலையுமே சோர்ந்து போவாத, எந்த இடத்துலையுமே சோர்ந்து போகாத. அப்போ அந்த மனுஷன் இருந்த சோதனையாக நமக்கு வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று எழுந்த பிறகு அதிலே நம்ம உட்காந்து உழுந்து போயிருக்கிறோமே. எழுந்து வா. எப்போ எழுந்துப்ப? அதிலேயே உட்காந்து கவலைப்பட்டுக்குன்னு அப்படியே ஒப்பாரி வைக்கிறது வேற இதில். அல்லேலூயா. அந்த மனுஷன் ஒப்பாரி வைக்கணும். எப்படிங்க ஒப்பாரி வைக்கணும்? அவனால் எழுந்திருக்கவே முடியாது. ஆனால் அங்கே ஏன்பா அதுக்குள்ள டக்குன்னு ஒரு வழியாக போயிருக்கிறோமே. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். இங்கே தான் நான் யோசிச்சு பார்த்தேன். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றாரு. என்னை நீ ஏவிட்ட, ட்ரிகர் பண்ணிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ட்ரிகர் பண்ணிட்ட. எப்படி ஆகல என்ன பண்ணிட்ட? என்ன நம்பிக்கை இங்க வச்சிருக்கிறார் அவரு? God trust in Job. நீங்க நம்ம மேலே, உங்க மேலே, என் மேலே நம்பிக்கை வைப்பார் ஆண்டவர். நம்ம தான் பாடி நிற்கிறோம், என் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு. இன்னும் ஃபுல்லெல்லாம் கொடுக்கல, இன்னும் ஃபுல்லெல்லாம் கொடுக்கல. ஃபுல்லாக கொடுக்காத போதே நமக்கு ஆடு வால் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் எப்பவுமே சொல்றது, ஊழியம் என்பது எந்தல்ல, நான் வேலைக்காரன். கர்த்தர் அழைத்தார், தூக்கி எடுத்தார்னா கர்த்தர் வீசி எடுத்தார்னு சொல்லுவேன். ஆமென். ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறோம். அந்த வேலைக்காரன் போய் வேலைக்கு எஜமான் கிட்ட போய் வேலை செஞ்சு அந்த கூலியை வாங்குகிறோம். கூலியை வாங்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கையை நடத்திக்கணும். அதுபோல் இந்த ஊழியத்தில். ஆமென். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா, எனக்குள்ளே நான் நிறைய பார்க்குற காரியங்களை பார்க்குறோம். நிறைய பேர் ஊழியத்தை குறித்து நிறைய வருத்தங்கள், பாருங்கள் பாஸ்டர். எதுக்கு வருத்தம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். எதுக்கு வருத்தம் பண்ணணும்? உன் வேலையை செய், உன் வேலையை செய். உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. தீங்கு இல்லாமல் என்ன ஊழியம்? தீங்கு இல்லாமல் என்னங்க ஊழியம் இருக்குது? பாஸ்டர் எது செஞ்சாலும் தப்பு, விசுவாசிகள் எது செஞ்சாலும் தப்பு இல்லை தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டருக்கு இருக்கிற பாரம்லாம் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஆமென். பிள்ளைகளாக இருக்கிற இடத்துல சில காரியங்களை கடிந்து கொள்ளலாம். ஆனால் பிள்ளைகள் இல்லாத இடத்துல நான் எப்படி கடிந்து கொள்ள முடியும்? ஆமென். அநேக பாரங்கள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நடத்துகிறார். தேவன் இதெல்லாம் தான் யோபு கொடுக்கும்போது கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார். எந்த விஷயத்திலும் எனக்கு என்ன இல்லை? மேன்மை பாராட்ட என்ன இல்லை? இனிமே மேன்மை பாராட்டாது. ஐஸ்வர்யவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவன் எந்த இடத்துல விழுந்தானோ அதை மேன்மை பாராட்டு. அல்லேலூயா. கொஞ்சம் வெயில் ஏறினா வாடி போயிடுது பூ. இப்படிதான் இருக்குது நம்ம லைஃப். அப்படி இருக்கக்கூடாது. யோபு லைஃப் அப்படி இல்லை. யோபு ஐஸ்வர்யவான், அவன் பரலோகவாசியா இருந்தான். ஊசியின் அந்த காதுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்து விடும், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிது. முடியாதுன்னு சொல்ல, அரிது. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் நுழைஞ்சாரு, இந்த ஐஸ்வர்யவான் நுழைஞ்சாரு. முகாந்திரம் இல்லாமல் இன்னைக்கு நமக்கு முகாந்திரமே இல்லைன்னா நம்ம எப்படி எல்லாம் இருப்போம்? இப்ப முகாந்திரமே இல்லாம நம்ம கிட்ட நிறைய முகாந்திரம் கண்டுபிடிக்கலாம், நிறைய குற்றங்களை கண்டுபிடிக்கலாம். அப்படி இருந்துமே நம்ம என்ன செய்யறோம்? நான் பரிசுத்தவான் என்று காட்டிக் கொள்கிறோம், என்னில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் அவன் என்ன சொன்னான்? முகாந்திரமே இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியா என்ன செய்யறான்? நிற்க முடியுமா? அதனால தான் நான் என்ன டைட்டில் கொடுத்தேன்னா, சோதனையை சகிக்கிறவன் அப்படின்னு நிறுத்திக்கினேன். சோதனையை அதோடு நிறுத்திக்கினேன். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணல.
அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நான் நிறுத்திக்கினேன். உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் உங்கள் கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாட்டினால் என்றால் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் தகுதி பெறலை என்ற இன்னும் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே காணாமங்க. இங்கே தாங்க கிருபை வேலை செய்யணும். இங்கே தான் என்ன செய்யணுமா? கிருபை இங்கே தான் வேலை செய்யணும். எங்க? என்னோட வீக்னஸ் எதில்? என் வீக்னஸ் எதில்? நான் ஆண்டவரே, எனக்கு திடீர்னு சோதனை வரும்பொழுது நான் வீக் ஆயிடுறேன் ஆண்டவரே. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல, ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஆமென். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னால் பண்ண முடியல. அப்படியே தலையை வாரி கூட நான் என்ன செய்யலை, சிங்காரிக்க கூட முடியல. என்னுடைய துக்கத்தை எப்படி காட்டி கொண்டிருக்கிறேனே, அந்த நேரத்தில் கிருபை வேணும். அல்லேலூயா. பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய். அந்த இடத்துல தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். ஆகையால் ஆமென், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து. கிறிஸ்துவின் வல்லமை எங்க தங்கணும்? அங்க தங்கினா தான் உன்னுடைய வீக்னஸ்ல ஸ்ட்ரென்த் வரும். பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்ட்ரென்த் வரும். ஆனால் தான் பவுல் சொல்றார், உங்களை நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் தான் தெரியும் என் வீக்னஸ். மனுஷனுக்கு தெரியாது. தயவு செஞ்சு பிசாசுக்கு காட்டி கொடுத்துறாதீங்க உங்க வீக்னஸை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் மட்டும் தான் என் வீக்னஸ் தெரியும். தயவு செஞ்சு பிசாசுக்கு காட்டி கொடுத்துறாதீங்க. உன் வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சுதுன்னா, ஏன் பாஸ்டர், சாட்சியின் மூலியமாக நிறைய தெரிஞ்சிடுமே, நிறைய பேரோட சாட்சியை தெரிஞ்சிடுமே. உன் வீக்னஸ் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. உன் வீக்னஸ் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான். படைத்தவர் தான் தெரியும் நீ யாருன்னு, நான் யாருன்னு யாருக்கு தெரியும்? படைத்தவருக்கு தெரியும். அந்த வீக்னஸில் உங்களுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமென். ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும். கேட்பீங்களா? ஆமென். பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ். அவர் சொல்றாரு, அவர் வெட்கப்படாத ஊழியக்காரன். யாரு? பவுல் வெட்கப்படாத ஊழியக்காரன். அதனால தான் சொன்னாரு, என் பலவீனத்தில் உங்களுடைய பலன் எனக்கு பூரணமாக எனக்கு விளங்கணும், உன் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். நம்மளும் என்ன செய்யணும்? அப்படி கேட்க கற்றுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டைம் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் முடியணும். ஓகே, 2வது காரியம். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பார்த்தோம்? நம்ம துன்பத்தில் விசுவாசத்தை காத்து கொண்ட யோபு என்று பார்த்தோம். நம்ம லைஃப்பில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னது? என்ன துன்பம் வந்தாலும் விசுவாசம் என்ற கப்பலை மாத்திரம் நான் சேதப்படுத்தக்கூடாது, இமேனியும் அலெக்சாண்டரும் சேதப்படுத்த விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போனா. நான் சேதப்படுத்தி கூடாது, இமேனியும் அலெக்சாண்டரும் மொத்தவனும் நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? சேதப்படுத்தாதபடிக்கு துன்ப நேரத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். 2வது காரியம், கர்த்தருடைய இறையாண்மையை அவன் நம்பின யோபு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்தான் சகலமும் என்று நம்பினான். கர்த்தருடைய இறையாண்மை என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்தான் எனக்கு எல்லாமே நம்பினான். அந்த நம்பிக்கை என்பது இன்னைக்கு நம்மளை கேட்டோம்னா, சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுவோம். வெளியில் போய் சொல்லுவோம்னா, இப்போ கீழே இறங்கி போகும்போதே தான் அவன் வந்துச்சுன்னா மாறிடுவோம். புரியுதுங்களா? அப்போ முழுமையாய் அவன் என்ன செய்யறான்? எனக்கு கல்யாணம் ஆகணும்னாலும் கர்த்தர் எனக்கு அந்த பொண்ணை கொடுக்கணும்னு நம்புவான். எனக்கு குழந்தை பிறந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்போம்னு நம்புவான். குழந்தை பிறக்கலனாலும் கர்த்தருடைய சித்தம் நம்புவான். எல்லாமே என்ன பண்ணுவான் அவன்? கர்த்தரை சார்ந்து. எனக்கு அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ ஆஸ்தி இருக்குது, அவ்வளோ பிள்ளைகள் செல்வ எல்லாமே இருந்தாலும் கர்த்தருடைய இறையாண்மையை மாத்திரமே நம்பியிருப்பான்.
கர்த்தருடைய இறையாண்மையை நம்பியே இருப்பான். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், நம்ம பெட்டர் ஆஃப் பார் எப்படி இருக்குது பார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவை எல்லாவற்றிலும் தன் உதடுகளினால், முதல்ல சரீரத்தினால எந்த பாவமும் செய்யல, ரெண்டாவது இந்த வாயினால என்ன செய்யல, எந்த பாவமும் செய்யல. தேவன் தீமை செய்கிறவரா? தேவன் தீமை செய்கிறவர் அல்லவே. ஆனா அவன் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, தீமை பெற வேண்டாமோ அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இன்பம், அந்த துன்பங்களை, இந்த இன்பத்தை நேற்று வரைக்கும் எனக்கு ஆண்டவர் இன்பத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு என் சைக்கிள்ல துன்பத்தை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. கொடுக்கல, அனுமதிச்சிருக்கிறாரு. அந்த அனுமதிக்கிற நேரத்துல நீ என்னம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்ட? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? தேவனுடைய நாமத்தை தூஷித்து உன் ஜீவனை விடும் சொல்லுச்சு. இத்தனை நாள் வரைக்கும் அவர் கூட உட்காந்து பலிட்டு இருந்தது. இத்தனை நாள் யோபு கூட உட்காந்து அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பலிட்டு இருக்க மாதிரி இருக்காதா? யோபு ஓடி தனியாக போய் பலிட்டு இருப்பாரா? பலி என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் கொண்டு போனோம், எல்லாம் கொண்டு வரணும். பொண்டாட்டி இல்லாமல் எப்படி செய்யறது? எல்லாம் போவாங்க, பலியிடத்துக்கு போவாங்க. கரெக்டா? எல்லாம் பலியிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் மாத்திரம் கர்த்தர் நல்லவர். அந்த அம்மாக்கு, என் தேவன் பெரியவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர் அப்படின்னு பாடுறது. துன்பம் வந்த உடனே பைத்தியக்காரி மாதிரி ஆயிடுச்சு இந்த அம்மா. ஏமா கர்த்தர் நல்லவர் பாடுற? கர்த்தர் எதுக்கு நல்லவர் பாடுற? அவர் நாமத்தை என்ன பண்ண? தூஷித்து என்ன பண்ண? விட்டுரு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நல்ல கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட்டிருப்பார்கள் என்று இன்னும் நம்புறேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எதுலையுமே மேன்மை பாராட்டக்கூடாது. எங்க உழுவனே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அதில் அந்த தலைப்பின் கீழே முதல் காரியம் என்னவென்று சொன்னால், யோபு கர்த்தருடைய திட்டம் என்ன என்று முழுமையாய் நம்பினான். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். கொஞ்சம் குயிக்கா வாசிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம். ஆனா மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த, எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய மகிமை, அவருடைய புகழ்ச்சி எப்பொழுதுமே அவருடைய சித்தத்திலே இருக்கும் என்பதை நான் நம்பிக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். முழுமையாய் நம்புவோம் அவர் சித்தத்தை. தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவர் சுதந்திரமாகும்படி இப்படிதான் தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் இது எல்லாமே தேவனால் நடக்கிறது என்பதையும் நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் இதுக்கப்புறம் நீங்க விசுவாசிக்க போறீங்க? எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே தேவன். ஆமென். நல்லது கெட்டது நல்லா தெரிஞ்சுங்க. கெட்டது உங்களுக்கு நடக்குதுன்னா தேவன் அனுமதி இருக்கணும். அப்படி தேவன் அனுமதி இருக்கணும்னா நம்ம யோபு போல வாழணும். உத்தமனும் இனிமேல் கரை இல்லாதவர்களும் கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், மாசற்றவர்களாய், வாடாத கிரீடத்தை பெறுவதற்கு அவருக்கு முன்பாக எப்படி நிற்கணும்? மகிமையுள்ள ஒரு சபையாய் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் யாரை போல வாழணும்? உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்க வேண்டும். பிளேம்லெஸ் அண்ட் அப்ரைட்டா நம்ம என்ன செய்யணும்? வாழ கத்துக்கணும். எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் விழுந்துடாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். திராணிக்கு மேல என்ன செய்யல? உங்க வீக்னஸ் எல்லாமே சொல்லி 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 பிசாசு இது வரைக்கும் என்ன பண்ணிட்டான்? பிசாசு அவன் வாழவே வேணாம்.
நம்ம பண்ற பாவமே நம்மள என்ன பண்ணிடுது? அவன் தன் தன் சுய இச்சையின் இழுக்கப்படுறான். எப்படி? முதல்ல எப்படி? ஆமா, பார்க்கறதெல்லாம் எப்படி கவர்ச்சியாகுது, இழுக்கப்படுறான். ரெண்டாவது அதுல போய் சிக்கு மாட்டினான். ஆமென். உன்னை போவாதேன்னு சொன்னா அங்கேயே போற, உன்னை அங்க போவாதேன்றாரு. உனக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றாரு. உனக்கு திராட்சை தோட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரு? நீ நசரேயன், நீ எதுக்கு அங்க போற? கிறிஸ்துவை அண்டி கொண்ட எல்லாரும் நசரேயன். கையை உழைத்து சொல்லுங்க பார்ப்போம். நமக்கும் காக்காலுக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளாம் யாரு? சிம்சோன்கள். உன் மாம்ச பலன் தூக்காது இருப்பதாக. திராட்சை தோட்டம் பக்கம் போவாதீங்க. அங்கேயே போற, அங்க போன உடனே என்ன ஆகுது? சிக்குண்டுற. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உற்சாகப்படுத்துங்களேன். ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் இரண்டாவது காரியம், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு விசுவாசிப்பான். அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்க உங்களுக்கு நல்லா தெரியும். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் எந்த தீமையும் கிடையாதுடா எனக்குன்றான். எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த 3 பேர் இருந்தாங்க தெரியுமா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அந்த சிநேகிதர்கள் நல்லவங்க தான், நல்லவங்க தான். இந்த வசனத்தை பார்க்கணும். ஆனால் எனக்கு பியூட்டிஃபுல் வசனங்க அது. ரொம்ப அருமையான வசனத்தை நான் பார்க்குறேன். யோபுவின் புஸ்தகத்தில் எங்க வாசிக்க பார்க்கலாம்? 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. வந்து அவன், அந்த 3 பேரும் வந்து அவன் துக்கம், யார் துக்கம்? யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்து இருந்தார்களாம். இன்னைக்கு எவனா இருக்கிறான் அது மாதிரி? இது போதுங்க அந்த 3 பேரும் நல்லவங்கன்றதுக்கு. ஆமென். கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மரண வீட்டுக்கு போறோம், ஒரு 5 நிமிஷம் நிக்கிறோம், அப்படியே மௌனாஞ்சலி செலுத்துறோம், அப்படியே நம்ம எல்லாமே இது பண்றோம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? கண்ணு காட்டுவாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, அப்படியே கிளம்பி வந்துடுவோம். ஆனா அவர்களோட இருந்த நண்பர்கள், உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, நண்பர்கள் 7 நாள் இரவும் பகலும், 7 நாள் இரவும் பகலும் அவனோடு கூட உட்கார்ந்து எதுவும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு உதடுகள்னால் பாவம் செஞ்சுட்டானுங்க. பாவம். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர், நான் நினைக்கிறேன், அதனால தான் இந்த 3 பேருக்கும் ஒரு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. இந்த 7 நாள் பேசாம கொள்ளாம அவனோடு கூட, கூட என் கூட யாராவது இருப்பாங்களா? இப்படி உட்காந்துட்டோன்னா இருப்பாங்களா? முதல் நாள் வாழை இலை, 2ஆம் நாள் தையலை, 3ஆம் நாள் கையில், 4ஆம் நாள் ஓடி போயிடு. ஆமென். அல்லேலூயா. ஃப்ளோ பயங்கரமாக வந்து இருக்குது. ஆனால் முடிக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, 7 நாள் இரவும் பகலும் 3 நண்பர்கள் அவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவன் நம்பினான், தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு, எல்லாவற்றையும் உண்டாக்கின அவரே, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவரே என்ற விசுவாசம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம். மியூசிக் வந்துருங்க, கூப்பிட்ட பேர் வராதிங்க, வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய நாம் இல்லைங்க, ஒளியை படைத்து இருளை உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து. ஆமென். இங்க பாருங்க, இங்க எப்படி பேசுறாரு பாருங்க ஆண்டவர். ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவை எல்லாம் செய்கிறவர். அப்படின்னா அவன் கர்த்தரிடத்துல நன்மை பெற்றிருக்கிற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? 8வது வசனம். வானங்களை
சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவுது, பூமி திறவுண்டு எல்லாமே உண்டாக்கினாரு. ஆமென். 9வது வசனம். ஓடா இருந்தும் பார்த்தீங்களா, மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்து தன்னை உருவாக்கினவரோடு, தெய்வமே நான் கேட்காம விட மாட்டேன் இயேசுவை, ஏன் இப்படி பண்ணீங்க, இதெல்லாம் கேட்க முடியுமா? எங்கேயா போய் உட்காந்துக்கிட்டு உன்னை எப்படி இருக்குன்னா உருவாக்கினவருக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. களிமண் தன்னை உருவாக்கினவரை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தக்குமோ? உன் கிரியானது அவர் கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? அவர் கரம் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதுதான் பிழைச்சி கொண்டிருக்கிறோம். 3வது காரியம் சொல்லி முடிக்கிறேன். பொறுமையுடன் விடாமுயற்சியோடு அவன் சகித்திருந்தான். உன் லைஃப்ல சோதனை வரும்பொழுது கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடிடலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வாயை மூட முடியலமா, அதனால தான் இவ்வளோ போராட்டம். வாயை கொஞ்சம் ஆண்டவரே, வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. நிந்தனை வந்து அவன் நல்லா இருந்த மனுஷன் விழுந்த உடனே எப்படி உலகம் பேச ஆரம்பிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஏன் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேச ஆரம்பிச்சான்? என்ன பாவம் பண்ணியோ தெரியலையப்பா, நீ ஏன் ஆண்டவர்கிட்ட மண்டிட மாட்டேன்ற, ஏன் கேட்க மாட்டேன்ற? நிந்தனைகள் வரும், அவமானம் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். டோன்ட் பாதர் அபவுட் தட். உனக்கு வர சோதனைக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. டோன்ட் பாதர். என்னை எப்படி அவன் பார்ப்பான், எப்படி பார்த்தா உனக்கு என்ன, எப்படி பார்த்தா உன் என்ன? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் முடிக்கலாம். அப்படியே எழுந்து நிற்போமா? யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உரக்கமும் 7000 ஆடுகள் இருந்தது அவனுக்கு. 7000 ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இப்ப எத்தனை ஆடுகளா மாறிச்சு? 14,000 மாறிச்சு. 3000 ஒட்டகம் இருந்தது, 6000 ஒட்டகமாய் மாறிச்சு. நீ பொறுமையா இரு. உனக்கு மாறதுக்காக சொல்லல, அதெல்லாம் மாறட்டும். யோபை குறித்து சொல்லும் போது நான் மாற போறேன்.